லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தாத்தா, நான் உங்களுக்கு செல்லம் தானே? ஆமாண்டா, நீ எப்பவுமே என் செல்லம் தான். நீங்க அம்மா கூட எவ்வளவு வேணாலும் சண்டை போட்டுக்கோங்க, ஆனா என்ன வேண்டான்னு சொல்லிடாதீங்க தாத்தா. இல்லடா, சொல்ல மாட்டேன். பாட்டி, குழந்தையா இருக்கும் போது நான் இங்க தானே வளர்ந்தேன். நான் உங்களை தானே அம்மா அம்மான்னு கூப்பிடுவேன். நீங்க தான் நான் அம்மா இல்ல அம்மாமான்னு அடிக்கடி சொல்லுவீங்க. இப்ப பாருங்க, நீங்க என்ன பார்க்க வரவே இல்லை. மன்னிச்சுடுற தங்கம், எங்களோட தப்புதான். என்னை விட எங்க அம்மா மேல இருக்க கோவம் தான் உங்களுக்கு பெருசா போச்சா? இல்லடா, இப்போதைக்கு இந்த வளையல் வாங்கியிருக்கேன், இத போட்டுக்க. சித்தி உனக்கு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நல்ல தங்க வளையலா பார்த்து போட்டு விடுறேன், சரியா? நீங்க எனக்கு வளையல் போட்டு விட்டதே போதும் சித்தி. அது எந்த வளையலா இருந்தா என்ன? அட யார் இவ? இவ ஒருத்தி அவளே போடுறேன்னு சொல்றால, நீ என்ன வேணான்னு சொல்ற? போட்டேன்னா மலரே, நீ பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும் மலரே. வா 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 வா. ஏய், வீட்டுக்கே மூத்த தாய் மாமா, போய் முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்க. போ போ. ஆசீர்வாதம் பண்ணுடா. அதெல்லாம் வேணாம், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஏங்க ஏதாவது கொடுங்க. இந்தாம்மா. கொண்டாத. என்னடா அது? 11 ரூபா தர. புடி. ஏய், என்ன விளையாடுறியா? அதான் ஏற்கனவே 5 பவுன் சங்கிலியை போடுன்னு கேட்டிருக்கல. அது விசேஷத்துக்கு சபையில தரத்துக்குடா. இப்ப தண்ணி ஊத்துனதுக்கு ஒரு மாமங்கார வேற 11 ரூபா கொடுத்தா நல்லவா இருக்கும். அது கௌரவமா சொல்லு. ஏய், இப்ப என்ன பண்ண சொல்ற? சும்மா ஒரு 2000 ரூபா குடுறா. 2000மா? 2000 ரூபாய் 2000 ரூபாய் 2000 தான். குடுடா. குடுடா. குடுங்க. குடு குடு. ஏய், இருடி. இவ வேற. பாக்காதீங்க, கொடுங்க. கொடுங்கடா. வாங்க வாங்க. கொடுங்க. இந்தாம்மா. தேங்க்ஸ் மாமா. இருக்கட்டும். வா வா. அடுத்து நம்ம ரவி மாமா இருக்காரு. டேய் வாடா இங்க. வாடா. வாங்க. ஒண்ணு நில்லுங்க ரெண்டு பேரும். போய் விடு போ. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா. அப்பா பர்ஸ் எடுங்க. இந்தாம்மா. வாங்கி குடுறா. மாப்பிள்ள என்னையா பாக்குற? இதுல எல்லாம் மான ரோஷம் பார்க்க கூடாது. என்னமோ புதுசா வாங்குற மாதிரி யோசிக்கிற. நீ இத்தனை வருஷமா வழக்கமா வாங்குறது தானே? கொஞ்சம் இரு. இந்தா. தேங்க்ஸ் மாமா. இங்க பாரு தங்கம், மாமா கிட்ட இப்ப இவ்வளவுதான் இருக்கு. ஆனா உன் ஃபங்க்ஷன் அன்னைக்கு மாமா பெருசா செய்வேன். ஓகே? பெருசானா இதே 100 ரூபாய ஒத்த ரூபாவா கொடுப்பியா? ஐயோ, இதெல்லாம் என்னைக்கு உருப்பட போதோ. கொஞ்சம் சொன்ன மாதிரி செஞ்சிடுறா. அங்க வந்து சபையில நான் அசிங்கப்படுத்தாம பாத்துக்கோடா. ஏய் உமா, எடுத்த காசை உள்ள வைக்க கூடாது, கொடுத்துரு. பரவாயில்ல, குடு குடு. தேங்க்ஸ் அத்தை. ஏய், தாத்தா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. ஓடு ஓடு ஓடு. விடு விடு. நான் ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க இருமா, நல்லா தாத்தா. இந்தம்மா. அம்மா. மாமா,
இந்த குடும்பத்துல கௌரவத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்கன்னா அது நீங்க மட்டும்தான். இந்த தனிகா எதை செஞ்சாலும் சிறப்பா செஞ்சாலும் இருக்கணும்ல. போ பாட்டி கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ போ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருமா, நல்லா. வா வா. சரி வாங்க எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? இங்க பாரு, நீ போய் தாத்தா பாட்டி விட உட்காரு. வாமா. வா. மாமா, ஆ? நானு பாட்டி தாத்தா தனியா இருக்க மாதிரி ஒரு போட்டோ எடுங்க. மானூத்து மந்தையில மான்குட்டி பெத்த மயிலே, பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலி காட்டில் கூவும் குயிலே, தாய் மாமசி சுமந்து வாராண்டி, அவன் தங்க கொலுசு கொண்டு தாராண்டி. மாமா இப்ப எதுக்கு தேவையில்லாம சுரண்டி விட்டுட்டு இருக்கீங்க? நான் உங்களை சொல்லல மாப்பிள, நான் என்னோட மாப்பிளைய சொன்னேன். தாய் மாமன்னா அதுல நானும் தானே இருக்கேன். ஐயோ மாப்பிள, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் அவரை தானே சொன்னேன். பெரிய மாப்பிள, உங்க மேல எப்பவுமே எனக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கு. இது எங்க குடும்ப விஷயம். இங்க பாருங்க மாமா, இப்படி பொதுவா தாய் மாமான்னு சொன்னா அதுல என்னையும் தானே சேருது. எது பேசுறதா இருந்தாலும் டைரக்டா உங்க மாப்பிள்ளை பத்தி பேச வேண்டியதானே? சொல்லிட்டீங்கல்ல, இப்ப பாடுறேன் பாருங்க. மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயிலே, பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூவும் குயிலே. அதான் பாடியாச்சுல்ல, மறுபடியும் எதுக்கு 1 மோர் போறீங்க? டைரக்டா கிண்டலுக்கே வாங்க. 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாட்டியும் இந்த நக்களுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லையா அவனுக்கு? இப்ப என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? அக்கா பொண்ணு பெரியவளாயிட்டா, தாய் மாமங்கிற முறையில ஏதாவது செய்யணும்ல. பெரியவளானது உங்க அக்கா பொண்ணா? என் அக்கா பொண்ணு தானே. என் அக்கா பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். இதோ பர்றா மாப்பிளைக்கு ரோஷத்தை. கையில ஒண்ணு இல்லனாலும் வார்த்தைக்கு வார்த்தை நீட்டி முழுக்கி பேசுறதுல மட்டும் ஒன்னும் குறைச்சல் இல்ல. இங்க பாரியா, நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அது நம்மளோட போட்டோம். ஆனா ஒரு சபையில போய் நிக்கும் போது உன்னை பார்த்து என்னன்னு சொல்லுவாங்க? ஒரு நல்ல வேலையில இருந்தா டாக்டர் வராரு, ஆபீசர் வராருன்னு சொல்லுவாங்க. ஒரு பிசினஸ் மேனா இருந்தா முதலாளி வராருன்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லாம போனா இன்னாரோட மகன் வராருன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை பத்தி நீயும் உங்க அப்பனும் கவலைப்படுற மாதிரி தெரியலையே எனக்கு. ஆனா தனிகாச்சலம் மருமகன் வரான்னு சொன்னா அதுல என்னோட கௌரவமும் இருக்குல்ல. அங்க போய் நீ 51 101ன்னு மொய் செஞ்சா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? ஏங்க, நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், அமைதியா இருங்க. அவன் பேசுற பேச்ச பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? விடுங்க, அவர் பேசிட்டு போட்டோம். இங்க பாரியா, 4 சவரமோ 5 சவரமோ உமா கிட்ட கேட்டு வாங்கி சபையில சீர் செஞ்சுடு. அப்புறம் அங்க போகும்போது இந்த கருப்பு வேஷ்டி தலையில முண்டாசோடெல்லாம் போகாத. அதெல்லாம் உன் சமயக்கார வேலையோட நிறுத்திக்க. ஒரு நல்ல பட்டு வேஷ்டி சட்டை நான் வாங்கி தரேன், அதை கட்டிட்டு போ. போட்டுக்கிறதுக்கும் கழட்டி மாட்டுறதுக்கும் மானம் என்ன வேஷ்டி சட்டையா? என் அக்கா பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். அந்த சங்கிலிய நானே பார்த்து நான் அவளுக்கு செஞ்சுக்கிறேன். யோ, அது என்ன சைக்கிள் செயினா? தங்க செயின்யா, தங்க செயின். தங்கம் என்ன விலை விற்குதுன்னு தெரியுமா உனக்கு? இங்க பாருங்க, என் அக்கா பொண்ணுக்கு ஒரு மாமனா சபையில வச்சு 5 பவுன் சங்கிலி நான் போடுறேன். ஆமா, கிழிச்சிங்க. ஃபங்க்ஷனுக்கு இன்னும் 4 நாள் கூட முழுசா இல்ல. அதுக்குள்ள இவரால ஒரு குண்டு மணி தங்கம் கூட வாங்க முடியாது. கிழிக்கிறது கழட்டுறது எல்லாமே எங்களுக்கும் தெரியும். இது ஒரு சவாலாவே எடுத்துக்கிறேன்.
ஃபங்க்ஷன்ல எல்லார் முன்னாடியும் நான் சொன்னதை செஞ்சு காட்டுறேன். யோ சவாலியா, நீ மட்டும் அதை செஞ்சிட்டா நிறைஞ்ச சபையில அங்க எல்லார் முன்னாடியும் லாபம் காலை தொட்டு கும்பிடுறியா? ஒரு மாமனார் பேசுற பேச்ச பத்தியா? யோ, முதல்ல ஒரு பெரிய மனுஷன் மாதிரி பேச கத்துக்கையா. நீ எல்லாம் என் காலில் விழவே தேவையில்லை. என் அக்கா பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ இத்தனை வருஷம் கிழிச்சதை தான் நாங்க பார்த்தோமே, இதையும் பார்க்கறோம். யோ சவாலியா, சவாலியா பார்க்கலாம். பார்க்கலாம். உமா, பார்க்கலாம். போயிட்டு வரேன். சரிப்பா. என்னங்க இது? பாப்போம். என்னங்க என்ன? நைட்டுக்கு என்ன சமைக்கட்டும்? ஏதாவது பண்ணு சீதா. அம்மா, என்னடா? டேய், நீ என்னடா எப்ப பார்த்தாலும் குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க? இங்க பாரு, வேலை இருக்கும்போது சொல்லி அனுப்புறோம், அப்போ வந்தா போதும். போய் வேற பொழப்பு இருந்தா பாரு. பெருசா சவால் மட்டும் விட தெரியுது. இங்கேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தா சொன்னது தானா நடந்துருமா? போய் என்ன பண்றதுன்னு பாரு. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. சும்மா பேசுறது மட்டும் பெருசா பேச வேண்டியது. என்னம்மா ரிப்பேரா? ஏண்டா, ரேவதி பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு என்னடா பண்ண போற? இது வரைக்கும் யாருக்கும் எதுவும் பண்ணதில்லம்மா. இதையாவது தாய் மாமங்கிற முறையில அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேம்மா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, நான் வேணா தரட்டுமா? இல்லம்மா, பரவாயில்ல. இங்க பாரு, 5 சவரன்ல செயின் வாங்கி போடுறேன்னு சொல்லிட்டேன். ம், நானும் மத்தவங்கள மாதிரி உன்னை கிண்டலா சொல்றேன்னு நினைக்காதே. இந்த பணத்தை கடனை வாங்கிக்கோ. உன்னால எப்ப முடியுதோ அப்ப திருப்பி கொடுத்தா போதும். வேணாம்மா. ஏற்கனவே நான் உங்ககிட்ட நிறைய கடன் பட்டிருக்கேன். நான் அதை உனக்கு கொடுக்கறது யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. வேற யாருக்கும் தெரியலனாலும் என் மனசுக்கு தெரியும்லம்மா. 4 நாளைக்குள்ள அவ்வளோ பெரிய பணத்தை சம்பாதிக்கிறதுங்கிறது நடக்கிற காரியமா? அது எப்படி நடக்கும்னு எனக்கு சொல்ல தெரியலம்மா. ஆனா அதை நான் நிச்சயமா பண்ணுவேன். டேய் ரவி, ஆ? சாப்பிட்டியா? ஆ, சாப்பிட்டேம்மா. ஹலோ, சொல்றா. ஆமா. என்ன சொல்லிட்டு போறான் உன் புள்ள? அதான் உள்ள இருந்து எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, நான் உதவி பண்றேன்னு சொன்னேன், வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்படியே பண்ணிக்கிட்டு அவன் உருப்பிட்டுருவான். ஏன் சீதா, வாழ்க்கையில இப்பதான் சொந்த காலில் நிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கான். இந்த பாரு, தட்டி தடுமாறி அடிபட்டு மிதிப்பட்டு எந்திரிச்சு வரட்டும். அப்பதான் வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும். நீ கொஞ்ச நாளைக்கு அமைதியா இரு, எதுவும் கண்டுக்காத. என்னால உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே.
என்ன புரியல? ஒரு பக்கம் கோட்டை போடுற, சவால் விடுற, எல்லாரையும் அடிச்சு காலி பண்ற, இன்னொரு பக்கம் பேரனுக்கு ஒண்ணுன்னா தூக்கிட்டு ஓடுற, மகளுக்கு தீபாவளிக்கு காசு தர, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுற, இப்ப பேத்திக்கு சீர் செய்யணும்னு ஆர்டர் பிடிக்க வந்திருக்கிற. என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம்? டேய் நீலா, நான் கண்ணாடி மாதிரி. நீ என்னை எப்படி பார்க்குறியோ அப்படித்தான் நான் தெரிவேன். ஒன்று தூக்கி எறியணும், இல்லைன்னா மன்னிச்சு ஏத்துக்கணும். இது ரெண்டும் இல்லாம நடுவுலயே நிக்கிறியே, அதுதான் மார்க் எனக்கு புரியல. செருப்பு கடிக்குதுன்னு நாம பதிலுக்கு செருப்பை கடிக்கிறோமா? என்ன மார்க்கு இப்படி எல்லாம் பேசுற? டேய், அவங்க திறந்தாழ்ந்து ஒரு விஷயத்த பண்றாங்கங்கிறதுக்காக நாமளும் பதிலுக்கு அதே மாதிரி செய்யக்கூடாதுல்ல? அப்ப மன்னிச்சு ஏத்துக்கோ. டேய், செருப்பை நாம திருப்பி கடிக்காம இருக்கலாமே ஒழிய அதுக்காக செருப்பு மேல பாசமா இருக்க முடியுமா? என்னென்னமோ பிலாசபி எல்லாம் பேசி குழப்புற. நீயும் உன் செருப்பும். நீலா, வணக்கம் சார். வணக்கம் 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 சார். என்ன விஷயம் வந்தீங்க? அது ஒன்றும் இல்லை சார். நம்ம கோவிலுக்கு கும்பாபிஷேகம் வருது இல்ல? ஆமா, கும்பாபிஷேகம் வருது. இந்த கும்பாபிஷேக சமையல் கான்ட்ராக்டை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா. என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க மார்க்கண்டியன்? நம்ம கோவில் கும்பாபிஷேகத்துக்கு 1000 கணக்கில் ஆளுங்க வருவாங்க. 2000 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். எப்படி இருந்தாலும் 4000 பேருக்கு பிரசாதம் ரெடி பண்ணணும். அதெல்லாம் பெரிய வேலை. நீங்க 2 பேர் மட்டும் எப்படி செய்வீங்க? சார், எங்களால அதை பண்ண முடியும் சார். கும்பாபிஷேகன்றது பெரிய வேலைன்னு சொல்றதை விட பெரிய பொறுப்புன்னு தான் சொல்லணும். கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரிஸ்க் எடுக்க முடியாது. வேற ஏதாவது சின்ன தவறு நடந்தா கூட மக்கள் காலத்துக்கும் அதே தான் சொல்லி காட்டுவாங்க. சார், நீங்க எங்களை நம்பி இந்த வேலையை கொடுக்கலாம். இதுவரைக்கும் இல்லாத வகையில எந்த குறையும் இல்லாம திருப்தியா பண்ணி கொடுக்கிறோம். சார், நீங்க ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம் சார். எங்களை நம்பி கொடுங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை சார், உங்களுக்கும் நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. 2 நாள் டைம் கொடுங்க. மற்ற கமிட்டி மெம்பர்கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். சார், ஆரம்பத்துல நாங்க 2 பேரும் வயசானவங்கன்னு யோசிச்சீங்க. ஆனா இப்போ எங்க பையனும் எங்க கூட தான் இருக்கான். இந்த வாட்டி எத்தனை ஆளுங்களை போடணுமோ அத்தனை பேரை போட்டு நல்லபடியா முடிச்சு கொடுக்கறோம். வாழ்க்கையில இனி என்ன பண்ண போறோன்னே தெரியாம இதே கோயில்ல வந்து நிற்கும் போது தான் இந்த கடவுள் எங்களுக்கு இந்த வழியை காட்டினாரு. இப்போவும் அவரே தான் எங்களை அடுத்த ஒரு நல்ல நிலைமைக்கு அழைச்சிட்டு போகணும்னு அவர் ஆசைப்படுறாரு. எப்படியாவது அதுக்கு நீங்க தான் சார் உதவி பண்ணணும். மார்க்கண்டேயன், உங்க பிரசாதத்தை பத்தி பேசாத ஆளே கிடையாது. எல்லாருமே ரொம்ப சிறப்பா தான் பேசிட்டு இருக்காங்க. நான் கமிட்டில ஒரு வார்த்தை பேசிட்டு உங்களுக்கு தர மாதிரி ஏற்பாடு பண்றேன். நீங்க கவலைப்படாம இருங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றிங்க நன்றி. ஆண்டவா. சீதா, ஏய் ரவி மாமா. யாருப்பா? யார் வேணும்? அண்ணா, என்ன தெரியலையாண்ணா? தெரியல. ராஜண்ணா. என்ன? என்னண்ணா தெரியலடா. யார் நீ? நான் ரவியோட 8வது கிளாஸ்மேட்ண்ணா. குமாரு, கொய்யா தோப்பு குமாரு. ஹேய், முட்டைக்கண்ணு குமாரு. அட, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேண்ணா. என்ன வேலை பார்க்குற? கான்ட்ராக்டர்ண்ணா. கான்ட்ராக்டரா? அடேங்கப்பா, பில்டிங் கான்ட்ராக்டரா? பெயிண்ட் அடிக்கிற கான்ட்ராக்டர்ண்ணா. பெயிண்டா? சரி, என்ன இந்த பக்கம் திடீர்னு? அது ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம ரவி வேலை வேணும்னு கேட்டான், அதான். ரவி வேலை வேணும்னு உன்ன கேட்டான்? ஆமாண்ணே. வாடா. ஆமா, எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். சரி, போலாமா? போலாம். ரவி, என்னடா இவன்? நீ ஏதோ வேலை வேணும்னு கேட்டான்றான். ஆமாண்ண, பெயிண்டிங் வேலை. என்னடா இதெல்லாம்? ஏதோ அவங்களோட போன சமையல் வேலை செஞ்சேன்னா இப்ப என்னமோ பெயிண்டிங் வேலை போறேன்ற? இருக்கிறவனுக்கு ஒரு வேலை,
இல்லாதவனுக்கு பல வேலை, ஏதாவது ஒரு வேலை செஞ்சாகணும்ல. ஆமாமா, சூப்பர் மார்க்கெட்ல கல்லால உட்கார்ந்து காசை வாங்கி போடுறதை விட இது ரொம்ப பெரிய கௌரவமான வேலை பாருங்க. என்ன ரவி, உன் பொண்டாடி இப்படி கலாயுது? வீட்டில் இருந்தால் பிரச்சனையாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹலோ, அதோ வரண்ணே. அப்படியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரவி, ஒரு நிமிஷம் இரு, பேசிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. என்னடா சொல்ற, மெய்யாலுமா? அப்பா, அப்பா வாங்கப்பா. என்னம்மா, வீட்ல ஏதாவது ஒயிட் வாஷ் பண்ண போறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, நேத்து வரைக்கும் சமையல்காரனா இருந்த உங்க மாப்பிள்ளைக்கு இன்னில இருந்து பெயிண்டரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்குப்பா. நல்ல விஷயம் தானே. அடிக்கிட்டோம். ஏதோ 4 வீட்டுக்கு வெள்ளை அடிச்சு 4 காசு சம்பாதிச்சா சரிதான். மாப்பிள்ள, கையில தூக்கிக்கிட்டு பெயிண்ட் அடிக்கும் போது பார்த்து ஜாகிரதையா அடியா, மல்லாக்க கவுந்து தொலைச்சிடாத. ஏற்கனவே ஒரு மஞ்ச கைத்துல கவுந்துட்டேன் மாமா. இனி எந்த காலத்திலையும் நான் கவுந்துட மாட்டேன். ரவி, கிளம்பலாமா? போலாம்டா. என்னம்மா இது, இந்த வீடு இப்படி ஆயிடுச்சு? சமையல்காரன், பெயிண்டரு, மெக்கானிக்னு இந்த லொக்காலிட்டியில நம்ம வீட்டுக்குள்ள பிறந்து வளரக்கூடாதுமா. அதை கையில் வச்சு வேணாமா? சரிடா, இந்த வீட்டை மாத்தியே ஆகணும். சரிடா வரேண்ணே. போலாமா? போலாம்டா.